அர்ஜுன் டேய் அர்ஜுன் எங்க போற உட்கார் உட்காரு கிருத்திகா அவளுக்கு ஒண்ணும் இல்லையே காப்பாத்திட்டாங்க எப்படிடா இருக்கா டேய் எங்களால பார்க்க முடியல கிருத்திகா இப்போ உயிரோட தான் இருக்கா ஆனா டேய் அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கா ஒண்ணும் இல்ல ஆனா ஏடாச்சே நான் அவளை பார்க்கணும் உடனே பார்க்கணும்டா எங்க இருக்கா நியூ விக்டோரியன் ஹாஸ்பிட்டல் ஆனா நீ இப்ப அவளை பார்க்க முடியாது ஏன் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கூடா வெளியே ஃபுல்லா போலீஸ் நிக்குது அங்கேயும் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இரு நேற்று ருத்ராக் பலா நீ ஏன் நாங்க பரனுக்கு வந்த அப்படி அங்க என்னதானே நடந்தது நான் அப்படி பேசி இருக்க கூடாதுடா எனக்கு தெரியும் என் மேலதான் தப்பு ஏதோ கோவத்துல டக்கு டக்குன்னு பேசிட்டேன் இப்போ எப்படி நான் அவளை ஃபேஸ் பண்ணி என்னன்னு பேச போறேன் தெரியல சார் வேலையை சொல்லிக்கிட்டு உன்னால நம்பி பெங்களூர் வரைக்கும் வந்தேன் பாரு ஒரு செகண்ட் சார் மெயின் கேட்ல ஃபுல் கிரவுட் கேட் 3 யூஸ் பண்ணுங்க சார் நான் என்னதான் பண்றது நீயே சொல்லு என்னத்தையோ பண்ணி தொலை ஆனா திரும்ப வந்து மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த என்ன நானே செருப்பால் அடிச்சு பண்ணா ஹலோ சார் ஒரு நிமிஷம் நான் திருப்பி கூப்பிடுறேன் ஹலோ டேய் ஒரு நிமிஷம் ஹலோ யாரு டேய் நான் தான் டேய் ஜெனி கால் பண்ணடா கிருத்திகா கிட்ட பேசிட்டாலாம் பார்ட்டி ஏரியால போய் மீட் பண்ண சொன்னா பார்ட்டி ஏரியா அட்டகாசம் பண்றாங்க சார் கிருத்தே 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 ஹலோ கொஞ்சம் டிவியை பாக்குறீங்களா இந்த டேங்க் இன்னும் 45 நிமிஷத்துல ஃபுல் ஆகி இவ மூழ்கி மூச்சு திணறி சத்துருவா நீராச்சும் அவளை காப்பாத்து நான் கிருத்தியா பாக்க டேய் அர்ஜுன் அர்ஜுன் டேய் அர்ஜுன் டேய் அர்ஜுன் நேற்று டவுன் ஹால்ல சுடப்பட்ட அர்ஜுன் ஒரு சென்னை பேஸ்ட் MBBS கிராஜுவேட் அவன் தான் ருத்ராங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு அவன் காரியம் சீஸ் பண்ணிருக்கோம் வித் ஆல் த ransom cash and CCTV jam கூடிய சீக்கிரம் எல்லா கன்க்ளூசிவ் எவிடன்ஸோட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சார் அந்த பொண்ணோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு அந்த பொண்ணு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா she is in a very critical state ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற நிலைமையில அவங்க இல்ல பட் அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் will be a very crucial evidence சார் அந்த அர்ஜுன் உங்க SP அஞ்சலி மேடத்தோட பிரதர்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி சார் ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு நாங்க நம்புறது அஞ்சலி is under suspension இந்த கேஸ நான் தான் ஹேண்டில் பண்றேன் ப்ளீஸ் அஞ்சலி எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க thank you அர்ஜுன் ஏதோ தப்பா இருக்கு உன்னை ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க கிருத்திகா இருக்கிற ஹாஸ்பிட்டல் போங்க நான் வரேன்
நேற்று இரவு பிடிபட்ட ருத்ரா என்கின்ற டாக்டர் அர்ஜுன் பிரபாகர் சற்று முன்பு காவல்துறையினரிடமிருந்து தப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் பல வருடங்களாக இந்த கடத்தல் மற்றும் கொலைகளுக்கான திட்டம் தீட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அஞ்சலி, அர்ஜுனுக்கு என்னாச்சு? டிவில என்னென்னமோ சொல்றாங்க. பயப்படாதீங்கம்மா. ஷாலு, உள்ள போ. வா. போலீஸ் எதுக்கு வராங்க? ராவ், லேண்ட் லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க. இங்க இருந்து காத்து கூட வெளியில போக கூடாது. என்னாச்சு அஞ்சலி? அர்ஜுனுக்கு ஃபேவரபிளா நான் ஏதாவது பண்ணிடுவேணும்னு என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. வாட் நான்சென்ஸ்? நீ இரு, நான் போய் நம்ம லாயரை பார்த்துட்டு வந்துடுறேன். பா, அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷூட்டிங் ஆர்டர் வேற இருக்கு. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணும். நான் என்னன்னு பாக்குறேன்மா. ஐயா பெரியவரே, எங்க போறீங்க? உங்களை எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கு. என்னையுமா? என் பேர் உங்க ஆர்டர்ல இருக்கா? ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு கோ வேர் ஐ வாண்ட். சார் ரொம்ப லாஜிக்கா பேசுறாப்ல. மேடம், உங்க போனை கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நம்ம அம்மாட்ட ஏதாவது போன் இருக்கு இல்லையா? டாக்டர், நீங்க பேஷண்ட் கிருத்திகாவோட பிளாட் பிரஷர் வேல்யூவை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கலாம். Did pulmonary medicine mention any indication of ARDS? எவ்வளோ நேரமா F1 2.6லேயே போகுது? Useless. Call the attender. அவங்க அட்டெண்டர் கொஞ்சம் கால் பண்ணுங்க. என்னமோ கேட்குறாரு. பார்க்குறேன், வெயிட். சிஸ்டர், யார் இவரு? அவர் கார்டியாலஜிஸ்ட்டுங்க. ஹலோ, அர்ஜுன் அங்க வந்தானா? அர்ஜுன், அஞ்சலி. அர்ஜுன், நான் சொல்றது கேளு. நீ வெளியே இருக்க கூடாது. முதல்ல சரண்டர் ஆகணும். முதல்ல நீ அங்க பண்ணாத தப்புக்கு நான் ஏன் சரண்டர் ஆகணும்? ருத்ரா யாரு? அவன் ஏன் இதெல்லாம் பண்றான்? எனக்கு ஒண்ணுமே புரியல அர்ஜுன். நானும் எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். கிருத்திகாவுக்கு ஒன்னும் ஆகாது அர்ஜுன். நான் சொல்றது கேளு. நீ வெளியே இருக்க கூடாது. என்னை பார்த்ததும் அவ கண்ணு கலங்கிருச்சு அஞ்சலி. என்ன மறக்க முடியலன்னு சொல்லும். ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு கார்ல போட்டிருந்தான். துடிச்சிட்டேன் அஞ்சலி. அர்ஜுன், நீ என்ன மைண்ட் செட்ல இருப்பேன்னு எனக்கு புரியுது. சிபிஐ கிட்ட ஷூட்டிங் ஆர்டர் இருக்கு. உனக்கு என்ன வேணா நடக்கலாம். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி அவன் சாவணும். ஹலோ, டேய், என்னடா பேசுற? இவ்வளவு பெரிய சிட்டில இத்தனை போலீஸ் சிபிஐ யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அந்த ருத்ராவை நம்மளால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னால முடியும். அவங்க யாரும் ருத்ராவை பார்த்ததில்ல. ஆனா நான் பார்த்திருக்கேன். ரத்தமும் சதியமா அவனை பார்த்திருக்கேன். முகத்தை பாத்தியா? பின்ன வேற எதை வச்சு கண்டுபிடிக்க போற? அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பணம், ஜாமர், அதெல்லாம் எப்படி என் காருக்கு வந்தது? என்ன பார்க்க போறதா சொல்லிட்டு போன கிருத்திகா. எதுக்கு நான் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஒரு நிமிஷம் இரு. நேத்து நீ எனக்கு யார் நம்பர்ல இருந்து கால் பண்ண? என் நம்பர்ல இருந்தா ஃபோன் பண்ண. முதல்ல வந்த கால் இல்ல, ரெண்டாவதா வந்த கால் உன் நம்பர்ல இருந்து வந்தது கிடையாது. ஏன்? ஹலோ, யாரு? டேய், நான் தான். நான் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைச்சேன். சரி, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ஜெனி, கிருத்தி எங்க? உன்னோட மெசேஜ் பார்த்துட்டு உன்னை பார்க்க தான் போனா. அவன் அங்கதான் இருந்திருக்கான். ராயல் ஈகிள் கிளப்புக்கு போக சொல்லு. பையா, கோ டு மடிவால ராயல் ஈகிள் கிளப். வா. நான் அப்படி பேசியிருக்க கூடாதுடா. சார், மெயின் கேட்ல ஃபுல் க்ரௌட். கேட் 3 யூஸ் பண்ணுங்க. என்னடா தேடுற?
டேய் இங்கேயும் சிசிடிவி கேமராஸ் எதுவும் இல்லை. அது தெரிஞ்சுதான் அவன் என்ன இந்த பக்கமா டைவர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கான். அப்ப அந்த ஜாமர் ரிமோட்டை இங்க வச்சு தான் உன் பாக்கெட்ல போட்டுக்கணும்ல. இல்லடா, நான் கிருத்திகா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி லைட்டர் தேடினேன். அப்போ என் பாக்கெட்ல எதுவுமே இல்லை. அப்ப என்ன இதுக்கப்புறமா அவன் என்ன ஃபாலோ பண்ணிருக்கான். இந்த கேமரா வீடியோ செக் பண்ணும். Got it. ரெஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. கேமரா 24. நீயும் கிருத்திகாவும் இந்த இடத்துல இருந்தப்போ என்ன டைம் இருந்திருக்கும்? ஒரு 8:45 to 9. 8:45 to 9. ஸ்டாப். இவனே தான். டேய், ஆனா அவன் ஃபேஸ் கிளியராவே தெரியலடா. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாரு. எதுலயுமே முகம் சரியா தெரியல. அவன் கண்டிப்பா அடிக்கடிக்கு வந்திருக்கணும். கேமரால எங்க இருக்குன்னு எக்ஸாக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கான்டா. ஸ்டாப். இவனை புடிச்சா அவன் எங்க இருக்கான்னு தெரியும். டேய், இவனை போய் எங்கடா தெரியுது? டேய் டேய், யாரா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்னடா பண்றீங்க? டேய், நீ அர்ஜுன் தானே? யாரா அவன்? யாரா அவன்? என்னையா ஒரு 3 லேடிஸ் இருக்கிற வீட்ல அப்பப்போ வந்து சும்மா நொய்யுங்கற மேனஸ் இல்ல? 3 லேடிஸா? எங்க? ஓ, கண்ணு தெரியாதா? போ, எங்கயாச்சு சிக்னல்ல போய் பிச்சை எடு போ. என்ன வேணும் உனக்கு? மேடம் சைன் வேணும். எனக்கு சைன் போட தெரியாது. வெள்ள போயா. இத மேடம் நினைச்சுக்கிச்சா? ஷாலு வெயிட். என்னங்க? ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணு மேடம். உங்க சைன் வேணும். போங்க. மா, அவளை பாத்துக்கோமா. எங்க கேக்குறா? ஷாலுமா, கொஞ்சம் இருமா. ஷாலு, ஷாலு சொன்னா கேளு. ஷாலு, பாப்பாவுக்காவது கொஞ்சம் மரியாதை சொல்லி கொடுங்க மேடம். உங்கள மாதிரியே பேசுது. நான் தான் பெரிய ஆளு, நான் மட்டும்தான் புத்திசாலின்னு ஓவர ஆனா முட்டாளாக்கி உட்கார வச்சிருவாங்கன்னு காதுக்குள்ள சொல்லி சொல்லி வளங்க மேடம். மேடம், எனக்கு ஒரு டவுட். சிபிஐ ஆபீசர்னா பெரிய இதுவா? நான் கேஸை தப்பா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன அரைஞ்சிங்கல்ல? உங்க கண்ணு முன்னாடியே வந்திருக்கான். அவன் வீட்டு நாய் மாதிரி சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ற தவிர உங்களால வேற என்ன செய்ய முடிஞ்சது? உங்களுக்கும் எங்களை மாதிரி அதே 1300 கிராம் மூளை தானே மேடம்? அதுல கொஞ்சமாச்சும் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா ஏன் எங்க டிபார்ட்மெண்ட் கேஸ் வர போகுது நாகேஷ்? நீங்க மெயின் அக்யூஸ்ட விட்டுட்டு தெருவுல குல்லா விக்கிறவன், பூ விக்கிறவன், பிச்சைக்காரனை எல்லாம் பிடிச்சு அடிச்சா எப்படி? அது சரி, உங்க லெவலுக்கு இந்த மாதிரி புள்ள பூச்சிங்க கிட்ட தானே வீரத்தை காட்ட முடியும். மேடம், பார்த்து பேசுங்க. எனக்கும் கை இருக்கு. நானும் ஓங்கிடுவேன். நான் பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன். அது கீழே போடுறீங்க. பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஷாலு, மேடம், புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க மேடம். உட்காருங்க நாகேஷ். நான் அன்னைக்கு அடிச்சது தப்பு தான். ஆனா என் கோவம் நியாயம் நாகேஷ். நான் தூக்குறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? எனக்கு மட்டும் இல்ல மேடம்,
ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே சந்தோஷம் தான். எந்த ஒரு கேஸையும் ஒரு போலீஸ்காரன் தான் அடிமட்ட லெவல்ல இறங்கி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி எல்லா விட்னஸையும் தேடி அலைஞ்சு கிட்டத்தட்ட அந்த கேஸை முடிக்கிற டைம்ல அவன் கேஸை ஹேண்டில் பண்ண சரியில்லை, இன்னபிசென்ட், சிபிஐ ப்ரோப் வேணும்னு சொல்லி கேஸை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீங்க அங்க இருந்து அந்த கேஸை முடிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பேரையும் புகழையும் தட்டிட்டு போயிருந்தீங்க. அதுல எங்க உழைப்பு இருக்கு மேடம். சிங்கம் பதுங்கி வேவு பார்த்து குறி வச்ச இறைய அடிச்சதுக்கு அப்புறம் அதோட உழைப்பெல்லாம் வீணடிக்கிற மாதிரி ஹைதா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த இறைய தட்டி பறிச்சு. நீங்க அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போலீஸ் ஆபீசர் போஸ்டிங் மாத்தப்படுறான், சஸ்பெண்ட் செய்யப்படுறான். அதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இத திரும்ப திரும்ப இந்த ஹைதா பண்ணிக்கிட்டே இருக்க சிங்கத்து மேல இருந்த பயமும் மரியாதையும் காட்டுல குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். நான் உட்பட சிபிஐனால ஏகப்பட்ட போலீஸ் ஆபீசர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு எல்லாம் உங்க மேல கோபம் இல்லாம இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்த ருத்ரா கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ் ஆபீசர் யாரு? மார்டின் சார். எந்த மார்டின்? அசிஸ்டன்ட் கமிஷனர் மார்டின் ராய் மேடம். பாம்பே கிரைம் டிடெக்ஷன் யூனிட்ல இருந்தவர். அபிஷியலா 34 என்கவுண்டர்ஸ், அன்அபிஷியலா இன்னும் எத்தனையோ இருக்கு. பாம்பேயோட அண்டர் வேர்ல்டே பார்த்து பயந்த ஒரு ஆபீசர். அவர் மேல ஏகப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் இருந்துச்சு. கொலை பண்றது அந்த ஆளுக்கு ஒரு அடிக்ஷன் மேடம். டேட்டி ஏரியா மும்பை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் பெங்களூர்ல ஏசிபியா டியூட்டில ஜாயின் பண்ண வந்து 3 மாசத்துல 8 என்கவுண்டர். மீதி இருந்தவங்க எல்லாம் தலை தெரிச்சு எங்க ஓடுனாங்கன்னே தெரியல. அந்த ஆளை பார்த்து பேச நாங்களே பயப்படுவோம். இந்த ஸ்டேட்டோட டாப் காப்னு பேர் எடுத்தவர் மேடம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரா கேஸை ஹேண்டில் பண்ணார். அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு கேஸை சிபிஐக்கு மாத்தினாங்க. நீங்களும் வந்த கொஞ்ச நாள்லயே அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டீங்களா? அவரை தூக்கி வச்சே பேசிக்கிட்டு இருந்த அதே மீடியா அப்ப வேற மாதிரி பேசிச்சு. நீங்க என்னடா என்ன சஸ்பெண்ட் பண்றதுன்னு அவரே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் மேடம். இப்ப எங்க இருக்காரு தெரியல. கடைசியா எப்ப பாத்தீங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒய்ஃப் டெத்தில் பார்த்தேன். சிங்க மாதிரி இருந்த மனுஷன். அவர் அப்படி பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனா அவர் என்ன ஆனார்னே தெரியல. இதெல்லாம் எப்பவும் நடந்ததாச்சுடா? போன கொடு. சொல்லு வினோத். அர்ஜுன் பேசுறேன். உன் போனுக்கு ஒரு போட்டோ அமைச்சிருக்கேன் பாரு. அவன் தான் ருத்ரா. என்னடா சொல்ற? அவன் கிருத்திகாவை கொலை பண்ண எந்த நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். ஏன்னா அவனை நேரில் பார்த்து ஒரே விட்னஸ் அவதான். நீ அவ கூடியேரு சரியா? நான் எப்படியாவது இந்த நியூஸ் அஞ்சலிக்கு ரீச் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ஓகே. ஹலோ, யாரு? அஞ்சலி பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இம்மீடியட்டா எக்ஸ்-ஏசிபி மார்டின் ராயோட எல்லா இன்ஃபர்மேஷன், அஃபிஷியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸோட டீடைல்ஸ் வேணும். என்ன மேட்டர்? ஒரு சின்ன ஹஞ்ச். ஜஸ்ட் ட்ராக் ஹிம் டவுன் ஃபாஸ்ட் அண்ட் லெட் மீ நோ. அவன் இங்கதான்டா இருக்கான். இப்பதான்டா பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னடா சொல்ற? இப்பதான்டா பார்த்தேன் லிஃப்ட்ல. ஒரு நிமிஷம் கூட ஆகல. வெற்றி, என்னாலும் அவனை கிருத்திகா பார்ல போக விடாத. செக்யூரிட்டிக்கு அவகிட்ட அங்க எத்தனை பேர் இருக்காங்க?
அதே 2-3 பேர் தான்டா இருக்காங்க. நீ சீக்கிரம் வா. என் வீடு வரைக்கும் போயிட்டீங்களா? It's okay. It's okay. It's okay, baby. It's okay. மார்ட்டின் சார். நாராயண். நானே உங்களை மீட் பண்ணணும். அந்த ருத்ரா கேஸை இப்போ நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட அந்த பழைய கேஸ் பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களை ரீச் பண்ணவே முடியல. So nice that I met you here. என்ன சார் செக்கப்பா? சார் அந்த ரீசன்ட் விக்டிம் கிருத்திகா இங்க தான் இருக்காங்க. வாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே போலாம். ஓகே. ஷூர். வந்து எவ்வளவு நேரம்? இப்ப அவன் எங்க இருக்கான்? நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? கீழ செக்யூரிட்டி இருக்கா? சார். என்னாச்சு? ருத்ரா இங்க தான் இருக்கான். ஹாஸ்பிடலுக்குள்ள வந்துட்டா சார். ப்ளாடி ஹெல்த் செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். மிஸ்டர் ரஞ்சி. எஸ் சார். யூ டு ஒன் திங். சார். ஹாஸ்பிடல் சிசிடிவி மானிட்டர் ரூமுக்கு இமிடியேட்டா போங்க. ஓகே. அவன் எந்த ஃப்ளோர்ல இருக்கான்னு வந்து Hey, open the door. Open the door, I say. No. No. Open the door. சார் அவன் கீழே போயிட்டு இருக்கான். சார் அவன் 4th ரூம்ல தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். உடனே எல்லா கேட்ஸும் க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சார். அவன்
அவன் இந்த ஹாஸ்பிடல் விட்டு தப்பிக்க கூடாது. எனக்கு தெரியாம இங்க ஒருத்தர் இவகிட்ட வந்து போக கூடாது. ஓகே சார். செக்யூரிட்டிக்காக அட்லீஸ்ட் 20 போலீஸ்காரங்க இங்க இருக்கணும். ஆல் தி டைம். ஓகே சார். ஸ்மார்ட். ஏன்டா இப்படி பண்ண? 1.5 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அக்கா சிபிஐ, தம்பி கொலகாரன். சூப்பரா இல்ல? அக்கா புடிச்சு கொல்ல நினைக்கிற ருத்ரா சொந்த தம்பினா எவ்வளவு வலிக்கும். அஞ்சலிக்கு வலிக்கணும் ருத்ரா. யாரா ருத்ரா? யாரா ருத்ரா? டேய் பொடியா, பார்த்து கையகிய கிழிச்சுக்க போறேன். நான் பொடியன் தான், ஆனா நீ தான் ருத்ரான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். சிபிஐ போலீஸ் யாருமே என் கிட்ட கூட நெருங்க முடியல. ஆனா நீ வந்துட்ட. சொல்லு, என்னை பத்தி வேற என்ன கண்டுபிடிச்ச? நிறைய கண்டுபிடிச்சேன். ருத்ரா கேஸ முடிக்க முடியாத ஒரு இன்எஃபிஷியன்ட் போலீஸ் ஆபீசர் நீ. இன்எஃபிஷியன்ட் போலீஸ் ஆபீசர்? அவமானத்தை தாங்க முடியாம வேலையை விட்டு ஓடி போன ஒரு கோழை. நீ முடிக்க முடியாத கேஸ் அஞ்சலி எடுத்து முடிச்சான்னு அவ பேரை கெடுக்க ருத்ரா இன்னும் உயிரோட இருக்கான்னு சொல்லி அவன் பேர்ல கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைக்கோ நீ. சைக்கோ? நாட் பேட், பட் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ருத்ரா
ருத்ரா இன்னும் சாகல. ஐ ஸ்வேர். அந்த கேஸ் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஐ வாஸ் தட் க்ளோஸ். மாலைய போட்டு மனவர வரைக்கும் உட்கார வச்சு தாலி கட்டுற நேரத்துல பொண்ணு வீட்டுல தூணு துப்பி அவளை இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு உங்க அக்காவோட என்ட்ரி, ஹைனாவோட என்ட்ரி. யூனிஃபார்ம் இல்லைன்னா என்ன, இந்த கேஸ அவளுக்கு முன்னாடி நான் முடிக்கணும்னு முடிவு பண்ண. 3 கொலை, ஒரே பேட்டர்ன், ஒரே மெத்தட், பெர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். அந்த கேஸ் மேல பைத்தியமாயிடுச்சு. எங்க விட்டேன், எதை விட்டேன், எங்க மிஸ் ஆச்சுன்னு பார்க்கும்போது எல்லா எவிடன்ஸும் கொலை செய்யப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட் டாக்டர் வினித் மேல ஒரு டவுட் கிரியேட் பண்ணுச்சு. அவன் இருக்கிற இடத்தை தேடி போனேன். இது ஒரு 2 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ். நடுவில் இருக்கிற பங்களால தான் வினித் இருக்கணும். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு மொத்தம் 4 கேட் இருக்கு. எல்லா சைட்ல இருந்தும் சரவுண்ட் பண்ணுங்க. அண்ட் அட் எனி காஸ்ட் எனக்கு அவன் உயிரோட வேணும். Drop the gun. I said drop your weapon. Anparsan sir, are you okay? Okay, ma'am. Sir, are you okay? வேற யாரா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 கொலை செஞ்சான். The sensational serial killer is your very own sister. அஞ்சலி விக்ரமாதித்யன் IPS, the original ருத்ரா. நம்மள சும்மா டூப்ளிகேட் பேர் ப்ரமோஷனுக்காக இல்லாத எவிடன்ஸ் ஜோடிச்சு கொலையை யாரோ செஞ்ச மாதிரி நம்ப வச்சு அதை அவளை கண்டுபிடிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கானா? அவ எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருக்கணும். அந்த ஜீனியஸ்க்கு நான் அனுபவிச்ச அவமானத்தையும் வலியையும் கொடுக்கணும்னு டிசைட் பண்ண. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தடுக்கணும்னு நினைச்ச என் பொண்டாட்டிய முதல்ல போட்டேன். அஞ்சலி பண்ண மாதிரி நான் ஒரு 3 பேரை கொண்டுட்டு அவ தம்பி தான் ருத்ரான்னு பினிஷ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். நினைச்சு சாவால. Did you live or die? இனிமே நீதான் ருத்ரா. என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்ச உன்னை என்னால கொல்ல முடியாதுங்கிறது தான் ஒரே வருத்தம். ஆனா அதுக்கு வேற ஆள் இருக்கு. ஹலோ, மார்ட்டின் பேசுறேன். சொல்லுங்க சார். ருத்ரா, ஐ மீன் அர்ஜுனன் பிடிச்சிட்டேன். ஓ, தட்ஸ் வெரி குட் சார். எங்க இருக்கீங்க? சொல்றத மட்டும் கேட்டுக்கங்க. உங்க டீம் வேணும், தனியா வாங்க. 2nd floor மார்ச்சுரி. வரேன். கேம் ஓவர். சார், மார்ட்டின் சார், என்னாச்சு? எங்க இருக்காம? உள்ளதான் இருக்கான். என்ன பண்ண போறீங்க? எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அஞ்சலி அவ்வளவு ஈஸியா விட்டுருவாளா? சார், என்ன பண்ண சொல்றீங்க? அஞ்சலி ருத்ரா கேஸை எப்படி முடிச்சாலோ அதே மாதிரி முடிங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ருத்ராவுக்கு அகேன்ஸ்டா ஷூட்டிங் ஆர்டரும் இருக்கு. திஸ் இஸ் a sensational case. நாளைக்கு எல்லா மீடியாலையும் உங்களை பத்தி தான் பேசுவாங்க. ப்ரொமோஷன், புகழ் அண்ட் வாட் நாட். இன்னும் எத்தனை நாள் அஞ்சலிக்கு அசிஸ்டண்டாவே இருக்க போறீங்க? நான்
உடஞ்சு கிடக்கு சார். கேர்ஃபுல்.